நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மோடு தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் கோவையிலிருந்து ஷெர்லி, மதுரையிலிருந்து ஜான்சி மாலாஸ்ரீ மற்றும் புதுச்சேரியிலிருந்து ராஜு அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. முதல்ல ஷெர்லிட்ட கேட்கலாம். ஷெர்லி வணக்கம். கோவை மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டதா? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 28,33,249 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கான வாக்குப்பதிவுகள் செய்வதற்காக மொத்தம் பார்த்தோம்னா கோவையில் 2,911 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்கு கட்டுப்பாட்டு கருவிகள் பார்த்தோமானால் ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலத்திலிருந்து கோவைக்கு கொண்டு வரப்பட்டு மே மாதம் 5ஆம் தேதி அன்றே அந்தந்த தொகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினமான அந்த தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இருந்து இந்த வாக்கு கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் இதர பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது. கோவையில் உள்ள 2,911 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 3,348 வாக்கு கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 5,147 வாக்களிக்கும் இயந்திரங்களானது கொண்டு செல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சுமார் மை, பேனா போன்ற 94 உபகரணங்களும் இத்துடன் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த வாகனங்களில் பார்த்தோம்னா சுமார் காவல்துறையினருடைய பலத்த பாதுகாப்புடன் இந்த இயந்திரங்களானது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் பணியில் பார்த்தோமானால் கோவையில் இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 13,800 பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா கோவையில் இருக்க 2,911 வாக்குச்சாவடிகளில் 187 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் 17 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய துணை ராணுவ படையினர் மற்றும் ஊர்காவல் படையினர், காவல்துறையினர் ஆகட்டும் தீவிர கண்காணிப்பிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. கோபாலகிருஷ்ணன். ஷெர்லி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்ம மதுரை செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீயிடம் கேட்கலாம். ஜான்சி, அதாவது மதுரையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துவிட்டதா? அங்கு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா? மதுரையை பொறுத்தவரை உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 182 வேட்பாளர்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். திருமங்கலம் தொகுதியில் பார்த்தோன்னா அதிகபட்சமாக 22 வேட்பாளர்களும், தெற்கு தொகுதியில் 12 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்காக இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகராட்சி அலுவலகம், முனிச்சாலை பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களிலிருந்து வாக்குச்சாவடிக்கான இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இன்று மாலைக்குள் அந்த அனைத்து வாக்கு இயந்திரங்களும் அனைத்து இடங்களிலும் கொண்டு செல்லப்படும். மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை 1,105 இடங்களில் மொத்தம் 2,687 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்திற்குமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி தற்போது விரைவாக நடைபெற்று வருகிறது. இதற்கு பாதுகாப்பாக மத்திய காவல்துறையினர் மற்றும் மதுரை மாநகர காவல்துறையினர் என அனைவருமே இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 81 பறக்கும் படையினர் மற்றும் 238 மண்டலங்களாக இந்த 10 சட்டமன்ற பகுதிகளையும் பிரித்து அந்த 238 மண்டலங்களிலும் மண்டல அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் கண்காணிப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்று மாலைக்குள் அந்த அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்று மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரம் ஒருபுறம் செல்லும் நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளும் மற்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அங்குள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அங்குள்ள அனைத்து பாதுகாப்பு பணியில் பாதுகாப்பு மற்றும் சிறப்பான அடிப்படை தேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன். மாலாஸ்ரீ, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ் வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளிலும் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள்? நாளை வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? வணக்கம் கோபால். அதாவது புதுச்சேரி மாநிலத்துக்கு உட்பட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை நியாயமான முறையிலும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு வகையில் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் 9,41,000 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 344 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 96 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த 9,41,000 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 930 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி இன்று காலை முதல் தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அரசியல் கட்சி சின்னங்கள் பொருத்தப்பட்ட
வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்ட்ராங் ரூமிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து தற்போது அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரிலிருந்து மதியம் 2 மணிக்கு மேல் அந்தந்த வாக்குச்சாவடிக்கும் உள்ள தேர்தல் அலுவலர்களிடம் வந்து பணியாணை வழங்கப்பட்டு அவர்களிடம் வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து ஒப்படைக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த 930 வாக்குச்சாவடிகளுக்கும் மொத்தம் 930 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 965 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால், ராஜு, தொடர்ந்து நம்முடைய மதுரை கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்கிறத சுருக்கமாக பதிவு செய்யுங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக அனைத்து கட்சியினர் சார்பாகவும் பல்வேறு புகார்கள் தேர்தல் அதிகாரியிடம் வைக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பிலானது ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் இரவு நேரங்கள் முழுவதுமானது அனைத்து இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் தங்கும் விடுதிகள் போன்ற இடங்களிலும் அந்த தேர்தல் அதிகாரிகளான பறக்கும் படையினரானது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. கோபாலகிருஷ்ணன், மதுரை செய்தியாளரிடம் கேட்கலாம். ஜான்சி, மதுரையை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடா எந்த அளவில் இருக்கிறது? அதை காவல்துறையினரும் தேர்தல் அதிகாரிகளும் எந்த அளவுக்கு அதை முடக்குவதற்காக இருக்கிறார்கள்? மதுரையை பொறுத்தவரை வந்து பணப்பட்டுவாடை தடுவதற்காக பல்வேறு வழிமுறைகளை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் உள்ள அந்த இடைத்தேர்தல் நடந்த போதுதான் பணப்பட்டுவாடா என்பது ஒரு திருமங்கலம் ஃபார்முலாவாக இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் உருவாக்கப்பட்டது. அதே போன்று இந்த வருடம் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடைபெறும் என்பதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்து அனைத்து இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை வந்து 250 பேருக்கு வந்து பணம் வாங்கிய வாக்காளர்களுக்கு போலீசார் வந்து சம்மன் அனுப்பியுள்ளனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி அனுப்பிய இந்த சம்மன் வந்து 250 பேருக்கும் வந்து அனுப்பப்பட்டுள்ளது. அந்த 250 பேரும் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு 18ஆம் தேதி வந்து நேரில் விளக்கம் அளிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வந்து இந்த பணம் வாங்கியதற்காக மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த பெண் வாக்காளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பணம் வந்து அதிமுக பிரமுகரிடம் பெறப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்தார். இந்நிலையில் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைத்துள்ளது. இது போன்ற அனைத்து இடங்களிலும் அதிமுக பிரமுகர் வந்து அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் பணம் கொடுத்து வருவதாக அனைத்து கட்சி தொண்டர்களும் அனைத்து கட்சி தலைவர்கள் என அனைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வந்து புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இந்த 250 பேரும் 18ஆம் தேதி நேரில் வந்து தங்கள் அனைத்து விளக்கங்களையும் அளிக்குமாறு வந்து இந்த மதுரை மாவட்ட காவல்துறை அனுப்பியுள்ள சம்மனில் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன், மலஸ்ரீ, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவுக்கு செய்யப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கோவையிலிருந்து பதிவு செய்த ஷெர்லி, மதுரையிலிருந்து பதிவு செய்த ஜான்சி மற்றும் பாண்டிச்சேரி செய்தியாளர் ராஜு, உங்கள் அனைவருக்கும் நன்றி.